சென்னையில் டிஸ்மிஸான எஸ்ஐயுடன் கூட்டு சேர்ந்து 20 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்த வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நடராஜன் தெருவைச் சேர்ந்தவர் 31 வயது முகமது ஹவுஸ். இவர் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை செய்யும் வாணியம்பாடியைச் சேர்ந்த ஜுனைத் அகமது என்பவரிடம் கலெக்ஷன் பணத்தை வசூலிக்கும் வேலை பார்த்து வருகிறார். கடந்த 15ஆம் தேதி ஜுனைத் அகமது சிடி ஸ்கேன் மிஷின் வாங்குவதற்காக முகமது ஹவுஸை வரவழைத்து 20 லட்சம் ரூபாயை கொடுத்து அனுப்பி வைத்துள்ளார். வாணியம்பாடி சென்று பணத்தை வாங்கி வந்து வீட்டில் வைத்திருந்த நிலையில் நேற்று மாலை அவரை செல்போனில் தொடர்பு கொண்ட ஜுனைத் அகமது திருவல்லிக்கேணியில் உள்ள ஹரிஷ் என்பவர் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பார், அதை வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். முகமது ஹவுஸ் வீட்டிலிருந்து 2 சக்கர வாகனத்தில் திருவல்லிக்கேணிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது வாணியம்பாடியில் வாங்கிய 20 லட்சம் ரூபாயையும் எடுத்து கொண்டு சென்றுள்ளார். ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை அருகே வந்தபோது காவல் உதவி ஆய்வாளர் சீருடையில் காரில் வந்திறங்கிய அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் முகமது ஹவுஸை வழிமறித்து விசாரித்துள்ளார். பையில் என்ன இருக்கிறது என கேட்டபோது பணம் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். பணத்திற்கான ஆவணங்களை போலீஸ் சீருடையில் இருந்த நபர் கேட்டுள்ளார். பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் வேறு ஒருவருக்கு தகவல் சொல்லி அவர்களை அழைத்திருக்கிறார். சிறிது நேரத்தில் மற்றொரு காரில் வந்திறங்கிய 3 பேர் தாங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் என கூறி அடையாள அட்டையை காண்பித்துள்ளனர். பின்னர் நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்த வேண்டும் என கூறி முகமது ஹவுஸை பணத்தோடு காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்று விட்டனர். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை அருகே சென்றபோது கத்தியை காட்டி மிரட்டி முகமது ஹவுஸ் கையில் இருந்த 20 லட்சம் ரூபாயை பறித்து கொண்டு அவரை காரிலிருந்து இறக்கிவிட்டு அந்த கும்பல் பணத்தோடு தப்பிச் சென்று விட்டது. உடனே முகமது ஹவுஸ் தனது முதலாளி ஜுனைத் அகமதுவை தொடர்பு கொண்டு நடந்த சம்பவம் பற்றி தகவல் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்குமாறு முகமது ஹவுஸிடம் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலீஸ் சீருடையில் வந்த போலி உதவி ஆய்வாளர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளை தீவிரமாக தேடி வந்தனர். அதன் பேரில் பணம் பறிப்பில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் ஒருவர் டிஸ்மிஸான போலீஸ் எஸ்ஐ ராஜா சிங் என்பவர் ஆவார். 3 பேர் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைதான 4 பேரும் 20 லட்சம் ரூபாயை பங்கு போட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. கைதான வருமான வரித்துறை அதிகாரிகள் பிரபு, பிரதீப், தாமோதரன் என்பதும் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.